மாப்பிள்ளைக்கு போடுமா. மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் பெரியவா பெரியவாதான். சந்தியாவுக்கு உங்க சொந்தத்திலேயே மாப்பிள்ளைய பாருங்க, எவ்வளவு செலவானாலும் ஜாம் ஜாம்னு தன்னுடைய செலவுலயே நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஆஹா, சந்தியா நன்னா சமையல் பண்ணிருக்காளே. பெரியவா மட்டும் இல்லன்னா என் பொண்ணை நான் எப்படி கரை சேர்த்துவேன்? என்னம்மா நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது கை நழுவ விட்டுட்டிய. பகவான நினைச்சுண்டு கன்னத்துல போட்டுக்கோ. சரிப்பா. போ. காலையில குளத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது பெரியவா என்னை விசாரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் என்ன மாப்பிள்ள, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். நேக்கு என்ன கவலை, அதான் நீங்க இருக்கல. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? பெரியவா மட்டும் இல்லன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. நான் அப்படி நினைச்சுட்டு இருக்கேன், அப்பா இப்படி நினைச்சுட்டு இருக்காரு. பகவான் என்ன முடிவு பண்ண போறாரு? அப்பா, என் கல்யாண விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், இப்படி வருத்தப்படுறியாம்மா? நான் கல்யாணம் ஆகி போயிட்டா நீங்க தனியாயிடுவேப்பா. நீ எங்கம்மா போக போற? எங்கூட தான் இருப்ப. புரியல? ஒத்த புள்ளைய வச்சிருக்கல, ஆத்தோட மாப்பிள்ளைய பாருங்கன்னு பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ண. தோப்பனாரை எதிர்த்து பேசுறதா நினைக்காதே. இந்த மாப்பிள்ளை மேல எனக்கு இஷ்டம் இல்ல. ஆத்தோட இருக்கிறதுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாமா. அழகா இருக்கே, சுவையா சமையல் பண்றே. நேக்கு வேற என்ன வேணும்? முதல்ல கை அலம்பிட்டு போங்க. சந்தியா, சந்தியா, காதல விழுது. சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நன்றி. மூஞ்ச பாரு. நான் ஊருக்கு கிளம்புறேன். தாராளமா போங்க. நான் போறேன்னு சொல்றதுல உனக்கு வருத்தம் இல்லையா? இல்ல. சரி, உன்னை மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு கூட. என்ன வேணும்னு சொல்லுங்க, தோப்பனார் கிட்ட கேட்டு வாங்கி தரேன். இது தோப்ப நாட்டு கேக்குற விஷயம் இல்ல, ரகசியமா ஒரு முத்தம் கூட. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, தப்பே இல்ல. நீங்க இப்படி நினைச்சுட்டு இருந்தா என்ன மாப்பிள்ள, சந்தியாவை ரொம்ப பிடிச்சு போச்சா? தோட்டம் தரவுன்னு பின்னாடியே சுத்துறேன். சந்தியா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு ஊருக்கு போய் மத்த ஏற்பாடுலாம் பண்ணலான்னு தான். தங்கமான மாப்பிள்ள, சந்தோஷமா அனுப்பி வையுமா. போயிட்டு வாங்க. பூ பறிச்சுண்டு சீக்கிரமா ஆத்துக்கு போமா, மாப்பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு வர்றேன். சரிங்கப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்கோ. சந்தியா வர்றேன். நடங்கோ, பிரியவா கிட்ட எல்லாம் பேசி நல்ல நாள் பார்த்துட்டு வாங்கோ. தங்கராசு, அப்பா, பக்கத்து ஊர் ஜமீனை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும்பா. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து உனக்கு பொண்ணு கொடுக்க ஆசைப்படுறாங்கப்பா. மொத்த சொத்துக்கும் ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா, அதுக்கப்புறம் எல்லா சொத்துக்கும் நீதான். இந்த காலத்துல நியாயமா கஷ்டப்பட்டு அவ்வளவு சொத்து கண்டிப்பா சேர்க்கவே முடியாது. உன்னை தேடி வர தேவதைய வேண்டான்னு சொல்லாம ஒத்துக்கிறது புத்திசாலித்தனம். என்னம்மா நீ எதுவும் பேசாம இருக்க? அதான் அப்பா சொல்லிட்டாரடா. நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? நான் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே எனக்கு அத்தை பேர் வச்சுதா சொல்லி சந்தோஷப்பட்டீங்களே. அந்த பாசத்தெல்லாம் மறந்துட்டீங்களாப்பா? மாமா நினைச்சா என்னை விட நல்ல மாப்பிள்ளையா பாத்துருக்க முடியும். ஆனா அவர் என்னத்தானே மாப்பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அத்தை மாமா பாசத்துக்கு முன்னால ஜமீன் சொத்து என்ன பெருசாப்பா? பணக்காரனா வாழ்றதுதான்ப்பா பணம் வேணும். மனுஷனா வாழ்றதுக்கு பாசம் மட்டும் போதும்பா. இந்த காலத்து பசங்க வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறாங்க. ஆனா என் பையன் சொத்துக்கு ஆசைப்படுறானா இல்ல சொந்தத்தை மதிக்கிறானான்னு தெரிஞ்சுக்க தானே அந்த பொய்ய சொன்னேன். ஆமாப்பா, மாமா உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காரு. அவர் மரியாதையை காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காகத்தான் அப்பா நானும் சேர்ந்து இப்படி ஒரு. அப்பா, எல்லா பெத்தவங்க மாதிரியும் பிள்ளைங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்காம என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களே, நான் தப்பா நினைக்கலப்பா. உங்களுக்கு திருப்தி தானே? நான் இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போய் உங்க கல்யாண விஷயமா பேசிட்டு வந்தேன். சந்தோஷமா?
உங்க 2 பேருக்கும் பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகமா புகுந்த வீட்டு மேல பாசம் அதிகமான்னு கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வலது கை அதிகமா சவுந்திருந்தா பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். இடது கை அதிகமா சவுந்திருந்தா புருஷன் வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். ஓஹோ அப்படியா? ஓஹோ எங்க மேலயே சந்தேகமா? வெச்சுடுங்க பாக்கலாம். 10 நிமிஷம் தான் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் கையை கழுவிடணும். என்ன? சரி 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 வாங்க பழச்சோளம் சாப்பிடலாம். எங்களுக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்கண்ணா. ஏய் நீ வாயண்டா. வரேண்ணா. என்ன பாரதி, பழச்சோளம் நல்லா இருக்கா? சாப்பிடுண்ணா, சூப்பரா இருக்கும். என்ன எனக்கு ஒன்று எடுத்துக்கணும். ஏய் அன்னைக்கு சாப்பிட்டதோட இது நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்கு. நம்ம தோட்டத்து பழம் நல்லா இருக்குல்ல? என்னடா? ஆமாண்ணே சூப்பரா பார்த்து சாப்பிடு, வயித்த வலிக்க போகுது. எனக்கா? சரி சரி கையை கழுவுங்க. போழாந்தி போய் தண்ணி எடுத்துருவாடா. சரிண்ணே. எப்படி சவுண்ட் இருக்கு? அண்ணங்கார மேல பாசம் இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம். இந்தாங்கண்ணே. கொடு, கை நீட்டுங்க. கழுவு கழுவு, நல்லா தேய்ச்சி கழுவுங்க. கை காட்டுங்க, காட்டு. ஏய் இங்க பாத்தீங்களா, தங்கச்சிங்களுக்கு நம்ம மேல பாசம் அதிகம். 2 பேருக்கும் வலது கை மட்டும் தான் செவந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல, தங்கச்சிங்கன்னா தங்கச்சிங்க தான்டா, பாசக்கார பிள்ளைங்கடா. ஆமாண்ணே, 2 பேரும் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கண்ணே. நீங்க நல்லா ஏமாந்தீங்களா? வெச்சதுமே இடது கையை கழுவிட்டோமே. அட படுவா ராஸ்கோல். அப்படியா? பாத்தீங்களாடா, இங்க இருக்கிற வரைக்கும் தான் அண்ணன் தம்பிங்க எல்லாம் புருஷன் வீட்டுக்கு போனாங்க நம்மள மறந்துடுவாங்க. புடிங்கடா புடிங்கடா, 2 பேரையும் புடிங்கடா. என் பொண்ணு முகத்தை பாருங்கடா, அவ சிரிப்புல கல்யாண கலை தெரியுது. அப்பா எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்லப்பா, பெரிய எனக்கு முதல்ல முடிங்க. அண்ணியை கொஞ்ச நாள் அதிகாரம் பண்ணிட்டு அப்புறம் தான் போவேன். ராஜன் ஐயா, தோட்டத்துக்கு போய் மோட்டர் ஆஃப் பண்ணு போ. சரிங்கய்யா. ஏன்பா கீழே போட்ட? வழுக்க இல்லப்பா, தண்ணி உப்பு இருக்குது. வயிற்று புண்ணுக்கு அதானப்பா நல்லது. சரி அது இருக்கட்டும், நம்ம கவிதா கல்யாண விஷயமா மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க செல்லம்மாள பார்த்தேன். உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்களே, என்ன எப்போ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குற மாதிரி இருந்தது அவ பார்வை. கவிதா அந்த வீட்டுக்கு போகும்போது செல்லம்மா நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி 2 கல்யாணத்தை ஒன்னா வச்சிருவோமா? எனக்கு சந்தோஷம் தான்ப்பா, பாரதி கேட்டு முடிவு பண்ணுங்க. ஏண்டா, தம்பி கல்யாணத்தை அண்ணன் முடிவு பண்ணலாம், அண்ணன் கல்யாணத்தை தம்பி எப்படி முடிவு பண்றது? இல்லப்பா, செல்லம்மாவுக்கு என்ன விட பாரதி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன் இருக்கும்போது தம்பி மேல ஆசைப்படுற மாதிரி அப்படி என்னத்தடா பண்ண? எனக்கு ஒண்ணு தெரியாதம்மா. அது சரி, பாக்குறதுக்கு அவனும் லட்சணமா தானே இருக்கான். யாருக்கு மனைவினாலும் நம்ம வீட்டுக்கு மருமக தானே. ஜோசியரை வர சொல்லுங்க, இளங்கோவுக்கு ஒரு பொண்ணை பாப்போம். யோ கணக்கே. ஐயா 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 இதோ வந்துட்டாங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. இளங்கோவுக்கு பொண்ணு பார்க்கணும், ஜோசியரை வர சொல்லு. ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரமா உரிச்சு போடுங்க. இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, வண்டி வந்து சீக்கிரம் ஏத்தி விடணும்ல. சரிங்கய்யா. ஏன் அப்பா கிட்ட என்ன மாட்டி விட்ட? புகழந்தி நீ போய் கொஞ்சம் கிட்ட நின்னு பாரு. சரிண்ணே. பாரதி, உனக்கு செல்லம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் அப்பா தப்பா நினைச்சுக்குவாரு. செல்லம்மாக்கு தானே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கேன். அது சரி, ஏன் அப்படி சொன்ன? சொல்லுண்ணே. பாரதி, நானும் சந்தியா ஒருத்தர் விரும்புறேன்டா. என்னென்ன சொல்ற? விரும்புறேன்னா சும்மா பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இல்லடா. எனக்குள்ள அவளும் அவளுக்குள்ள நானுமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்டா. செல்லம்மாவுக்கு நான் இல்லைன்னா நீ இருக்க, ஆனா சந்தியாவுக்கு என் கல்யாணத்தை பத்தி அப்பா சொன்னதும் எனக்கு என்ன சொல்லுதுன்னே புரியல. அதான் செல்லம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். பாரதி, தயவு செஞ்சு செல்லம்மாவை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதடா. ஒன்னும் புரியல. நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். சொல்லுண்ணே, என்ன செய்யணும்? சந்தியாவை பத்தி நானே அப்பா கிட்ட சொல்ற வரைக்கும்
நீ யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. கவலைப்படாத, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். உன் காதல் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன். என்னப்பா பொண்ணுங்கெல்லாம் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க, நீ ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க? நல்லா இருக்குல்ல? கட்டிக்க போறவன் அவன், நீங்களே பாத்துட்டு இருந்தா எப்படி? கொடுங்க அவனும் பாக்கட்டும். இளங்கோ, நீ பாக்குற பொண்ணு உனக்கு மட்டும் நல்ல மனைவியா இருந்தா பத்தாது, மத்த பிள்ளைங்களுக்கும் அம்மா மாதிரி நடந்துக்கணும். எனக்கு என்னப்பா அவசரம்? முதல்ல கவிதை கல்யாணத்தை முடிப்போம். உனக்கு அடுத்தவன் தயாரா இருக்கான், நீ எனக்கு இப்ப என்ன அவசரங்கிற? உனக்கு முடிச்சதானப்பா அடுத்தடுத்து அவங்களுக்கு முடிக்க முடியும். வாசந்தியா மாமா இப்படி உட்காரு. நீயும் நல்ல நேரத்துலதான் வந்திருக்க. எனக்கு இந்த பக்கமா எங்க குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்ச பொண்ணு, அதனால கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி எங்க இளங்கோவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீயே சொல்லு. நல்ல பொண்ணா பாருங்க. எல்லா போட்டோவும் நன்னதா இருக்கு. ஆனா அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? என்னங்க, இன்னொரு தடவை நன்ன பார்த்துட்டு மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுங்க. என்னம்மா நீ குருக்கள் பொண்ணு தெளிவா முடிவு பண்ணுவேன்னு பார்த்தா நீ இப்படி சொல்ற? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னை விட அவர்தான் தைரியமா சொல்லணும். ஏமா அந்த போட்டோ கொஞ்சம் கொடுமா. என்னங்க, அம்மா அம்மா இருங்க, நானே பார்த்து சொல்றேன். கொடுங்க கொடுங்க. உங்க தோப்பனார் விடுவா நீங்க நல்ல பொண்ணை பாத்துட்டு போறேன். ஐயா, ஒன்னும் அவசரம் இல்ல, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. நாளை கூட நல்ல நாள் தான். சரி ஜோசியரே, நீங்க கிளம்புங்க. அப்ப நான் போயிட்டு வரேங்க. அப்பா இதுல எந்த பொண்ணையும் பிடிக்கலப்பா. என்னம்மா அண்ணா இப்படி சொல்லுது? ஆமாண்டா, சிலை செய்யறவங்க கிட்ட சொல்லி சந்தியா மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணை செய்ய சொல்ல வேண்டியதுதான். கொண்டா. தைரியமா சொல்ல வேண்டிய நேரத்திலையும் அவர் மௌனமா இருந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த பிரச்சனையும் வராம நீதான் எங்களை காப்பாத்தணும். அவங்க அப்பா கிட்ட சொல்ற தைரியத்தையும் நீதான் அவருக்கு கொடுக்கணும். சந்தியா, என் மேல கோவமா? அவசரப்பட்டு சொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு சூழ்நிலையில நானே எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். பயப்படாத. நீங்களாவே இருந்து சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் நானா மாறி பாருங்க, அப்பதான் தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பழிக்கிறது. நான் எங்க அப்பாவுக்கு உயிர், அவர் என்ன இழக்க மாட்டாரு. நீ என்ன எனக்கு உயிர், நான் உன்னை இழக்க மாட்டேன். கவலைப்படாம நிம்மதியா வீட்டுக்கு போய் தூங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன போ. என்னடி பாக்குற? வேட்டி ஒழுங்கா தானே கட்டிருக்கேன். ஆமா, நாளைக்கே மருமக வரப்போறா. அடுத்த வருஷம் தாத்தா ஆக போறீங்க. இந்த வயசுலயும் இம்புட்டு அழகா இருக்கீங்களேன்னு நினைச்சு பார்த்தேன். இதுக்கெல்லாம் யாரடி காரணம்? நீதானே. நீ என்ன குறை வச்ச நான் கவலைப்பட இல்ல, எனக்கு பிடிக்காத மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கியா நான் கோவப்பட? மனுஷனுக்கு கவலையும் கோபமும் இல்லைன்னு வை, வியாதியும் வராது, வயசானதும் தெரியாது. என்ன வயிறு மட்டும்தான் கொஞ்சம் பெருசாயிடுச்சு, இல்லன்னா சிங்கம் அருகில இருப்பனா? இந்த வயசுக்கு இதுதாங்க பொருத்தமான வயிறு. இதுதாண்டி நீ எனக்குள்ள இருக்கிற எந்த குறையையும் சுட்டி காட்டாம சந்தோஷப்படுத்தியே இளமையாக்கிக்கிட்டு இருக்கல்ல. நீ எனக்கு மனைவியா கிடைச்ச மாதிரியே நம்ம இளங்கோவுக்கும் ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டா அந்த சந்தோஷத்திலே நான் இன்னும் இளமையாயிட வேண்டி. தலை மகனுக்கு நல்ல மனைவி கிடைக்கலன்னா குடும்பமே கலைஞ்சு போயிடும். அது சரி, இந்த பொண்ணு விஷயமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் எங்கெங்க சொல்ல போறான், நீங்களே முடிவு பண்ண வேண்டியதுதான். முடிவு பண்ண போறது என்னவோ நான் தான். இருந்தாலும் இளங்கோவுடைய அறிவும் பக்குவமும் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் அவன்கிட்ட போட்டோவை கொடுத்து பார்த்தேன்.
எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டானே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயா உங்களை பாக்குறதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. உங்களை தான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. ஏதோ முக்கியமான வேலையா கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நீங்களும் முக்கியமான வேலையா தானே வந்திருப்பீங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கீங்க. ஐயா எங்க ஊர்ல கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதான் உங்ககிட்ட உதவியை எதிர்பார்த்து. கோயில் கட்டதானே உதவி கேக்குறீங்க? அது எதுக்கு இப்படி தயங்க கேக்குறீங்க? பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் கோயில் கட்டுறதுக்கும் எங்க ஐயா எப்ப வேணாலும் எதை வேணாலும் செய்வாருங்க. ஏன்னா எங்க ஐயாவுக்கு தாராள மனசு. ஐயா தப்பா எடுத்துக்க கூடாது. சிமெண்டோ செங்கலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய உதவியா இருக்கும். ரொம்ப சௌரியமா போச்சு. நம்ம சூழ்நிலையிலேயே உங்களுக்கு வேண்டிய கல்ல எடுத்துக்கோங்க. அந்த பக்கமா தான் போறேன். வாங்களே, நானே காட்டிட்டு போறேன். ரொம்ப நல்லதுங்க. இதை தான் எதிர்பார்த்தோம். என்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நெய்ய தசமா? வேற என்ன? திறந்து பாருங்க. டைட்டா முடி இருக்கு. உங்களுக்கு தான் நாட்டுக்கோழின்னா ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நீ போய் எப்படி இதெல்லாம்? நீங்க ஆசைப்பட்டப்பெல்லாம் மாமியார் வீட்டுல நாட்டுக்கோழி எல்லாம் கிடைக்காது. இன்னைக்கு அப்பா ஊர்ல இல்ல, அதான் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சேன். எனக்காக ஒரே ஒரு பீஸ் சின்ன படிடா சொல்லும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சு தரேன். ஆனா இது மட்டும் முடியாது. உன்னை யாரும் சாப்பிட சொன்னா? ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது தொடங்கி வைக்கிறதுக்காக ஒரு வீட்டு கூடும்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன கடி கடிச்சிட்டு கொடுத்துரு, அது போதும். நான் கடிச்சு துப்பிடுவேன், சரியா? எப்படியோப்பா, உன் எச்சல் பட்டா போதும். வேண்டாம் வேண்டாம் சந்தியா, இனிமே உனக்காக நான் அசைவம் சாப்பிடுறதே விட்டுறேன். எனக்கு நீ மட்டும் போதும். இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? கல்ல கையில எடுத்து பாருங்க. நல்லா வெந்திருக்கானு அப்பதானே தெரியும். கல்லு நல்லா வெந்து செவந்திருக்கியா? நல்லா சுத்தி பாருங்க. எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கோயில் கட்ட போறது. நாளைக்கு என்ன குறை சொல்லிட கூடாதுல்ல. ஐயா மனசு போல எல்லாம் சுத்தமா தாங்க இருக்கும். நாங்க நாளைக்கு வந்து ஏத்துக்கிறீங்க. உங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்ப வந்து எடுத்துக்கோங்க. நல்லது. பாத்து வா, வழுக்க போகுது. ஏங்க வெளியில போகணும் கிளம்புன்னு சொன்னீங்க. ஏதோ டவுனுக்கு கூட்டிட்டு போக போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்னடானா வயலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு முக்கியமான விஷயமா தான். வா. நான் உன் கையை தொடும்போது உனக்கு எப்படி இருக்கு? அரசாங்க விவசாய பண்ணையில இருந்தானே என் சிநேகிதன் ஒருத்தன். ஐயோ, அவருக்கு என்னங்க ஆச்சு? போன மாசம் தானே அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட போயிட்டு வந்தீங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகலடி. நேத்து டவுனுக்கு போயிருந்தல்ல, அவனையும் அவன் சம்சாரத்தையும் கடத்தூர்ல பார்த்தேன். 2 பேரும் கை கோத்துக்கிட்டு கடகடையா ஏறி இறங்கி அவன் இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு அவங்க கிட்ட சொல்ல, அந்த அம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. அத பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு ஏங்க உறுத்திக்கிட்டு இருக்கு? நீக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி இருக்கு? என்னமோ பண்றது. என்னமோ பண்றதுன்னா இத்தனை வருஷமா எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்க நீ. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன்னு நினைச்சு பார்த்தேன். என் சந்தோஷத்துக்கு மட்டும்தானே நான் உன்னை பயன்படுத்திருக்கேன். ஏங்க நீங்க எனக்கு என்ன குறை வச்சீங்கன்னு கவலைப்படுறீங்க? குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி போட்டுட்டா மட்டும் குறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததா அர்த்தம் ஆயிடுமா? குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சேன். இன்னும் என்ன வேணும்? ஊர்க்காரங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கிட்டேன். உறவுக்காரங்க முகம் சுளிக்காம நடந்துகிட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நேரம் ஒதுக்கி உன் கூட தனியா உட்கார்ந்து சந்தோஷமா பேசி இருந்திருக்கனா? அதுவே ஒரு பெரிய குறை தானே. அதனாலதான் இன்னையிலிருந்து தினமும் ஒரு 1/2 மணி நேரமாவது உன் கூட உட்கார்ந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
அதை இன்னைக்கே ஆரம்பிக்கணும்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சந்தியா கொஞ்சம் கண்ணு மூட. எதுக்கு? சொல்றேன்ல எனக்காக கொஞ்சம் கண்ணு மூட. நான் மாட்டேன். ப்ளீஸ் சொல்லும்ல. ஏய் எனக்காக கொஞ்சம் கண்ணு மூட. எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே செஞ்சீங்க, அப்புறம் என்ன? சந்தியா நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணு திறக்க கூடாது. கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்க. வலிக்குமா? கொஞ்சம் தான் வலிக்கும். என்ன? ஐயோ கண்ணு திறந்துறத திறக்காத. எப்படி நல்லா இருக்கா? வலிக்குது. ஏய் அழகா இருக்கடி செல்லும். குருக்கள் என் வீட்டுக்கு மருமகளா வரவா எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வர தெரியுமா அவருக்கு? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பாட்டு அத்தனை பேர் பிறந்திருக்கணும். என் வீட்டுக்கு சம்பந்தி வந்தா ஊரே திருவிழா மாதிரி இருக்கணும். அவங்க ஊரை விட்டு கிளம்பும் போது இங்க 5-6 கடை வந்துகிட்டு இருக்கணும். அதான் எனக்கு பெருமை. ஒரு வயசு பொண்ணு தனியா வச்சிருக்கேன்னு நினைச்சு ஓ சொந்தத்திலே மாப்பிள்ளை பாரு ஏன் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு உன் பொண்ணை என் வீட்டுக்கே மருமகளாக்கணும் நினைச்சியோ நீ? பகவானே, இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலையே. நல்லா நடிக்கிறியா? சத்தியமா சொல்றேன், இப்ப கூட நீங்க என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவும் புரியல. உன் பொண்ணுக்கு ஒரு புருஷன் 10 நாள் நிறுத்துங்க. பெரியவாள்னா எது வேணாலும் பேசலாம் நினைச்சிடப்படாது. கோயில் கட்டுனேல் எல்லாருக்கும் பக்தி வந்துச்சு, குளம் வெட்டுனேல் ஊருக்கே தாகம் தீர்ந்துச்சு, இவ்வளவு பெரிய பண்ணையில எனக்கு குடியிருக்க வீடு கொடுத்தேல், வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேல், அதுக்கு உங்ககிட்ட வசதி இருந்துச்சு. ஆனா ஒரு பொண்ணை பெற்ற தோப்பனார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது உனக்கு தெரியல. அப்படின்னு உனக்கு புத்தி இல்ல அர்த்தம். குருக்கள் எங்க ஐயாவே ஏத்தி பேசுறியா? என்ன பண்ற பாரு. ஏய் அதான் ஐயா பேசிட்டு இருக்கல, விடுப்பா. அமைதியா இருந்துட்டு கடைசியில உன் வேலையை காட்டிட்டியே. வாங்கியா எல்லாம் பொண்ணை வச்சு குருக்கள் இந்த ஊர்ல பெரிய ஆளா இல்லன்னு நினைக்கிறார் சொல்லுங்க. இப்படி பண்ணிட்டியேடி. தெய்வ குத்தம் பண்ணி இருந்தா கூட விமோசனம் கிடைக்கும். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. இப்படி ஒரு பாவம் பண்ண உன்னை ஒரே அடியா தலை முழுகிற. பகவானே, உனக்கு பணிவடை பண்ணியே என் காலத்தை கழிச்சிடலான்னு நினைச்சேன். உனக்கு பணிவடை பண்றதை தவிர நான் வேற எந்த பாவத்தை பண்ணு? நான் பெத்த பொண்ணையே என் கையால கொளுத்த வச்சுட்டியே. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு புத்திய கொடுத்த? பெத்த பிள்ளைய உயிரோட கொளுத்து துணிச்சிட்டிய. ஒரு தீக்குச்சியால எங்க காதல எரிச்சிட முடியுமா? விழுங்கோ விழுங்கோ, உயிரோடு இருக்கப்படாது. நிறுத்து, சொன்ன கேளியா? இவளை கொளுத்த போறிய, இவளோட வெள்ள மனசுல காதல வச்சது நான் தான். கொளுத்துனா முதல்ல என்ன கொளுத்து? உங்க தோப்பனாரு கேட்ட கேள்வியே நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. இப்ப நீங்க காதல் கீதல் சொல்லி மானத்தை வாங்குறீங்களே. உங்க குடும்பத்துக்கு நான் விசுவாசமா இருந்து பார்த்தது போதும் சார். கல்லா இருக்கிற கடவுளுக்கு பால் தேனு நெய்யின் ஊத்தி அபிஷேகம் பண்ணி திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு ஆணு பொண்ணு நேசா அத பாவம் சொல்றீங்க. நீங்களா என்னையா மனுஷங்க?
எப்ப உன் பொண்ணு என் மனசுக்குள்ள வந்துட்டாலோ அப்பவே எனக்கு மனைவி ஆயிட்டா. இனிமே எந்த சக்தியால எங்களை பிரிக்க முடியாது. புரிஞ்சுக்க. ஐயோ என் போட்டோ விடுங்களே. சொன்னா கேளுங்க. நீங்க வேணா ஊருக்கே படி அளக்கிற பெரியவாளா இருக்கலாம், ஆனா உலகத்துக்கே படி அளக்கிற பகவானுக்கு தொண்டு செய்யறவன்னா நான் பாருங்க. உங்க பொண்ணை கிணத்துல தள்ளி கொல்றதுக்கு கூட்டிட்டு போல, மகாராணி மாதிரி வாழ வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போல. உங்க சாபம் எங்களை எதுவும் பண்ணாது. புரிஞ்சுக்கங்க. வாசந்தியா நின்னுடாங்க. அட பாவி, இப்படி ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டியடா. நிறுத்துடா. ஏண்டி என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்னடி மாயம் பண்ண? சொல்லுடி. ஒண்ணு கமலா, தலை பிள்ளைய தலை முடிக்கிட்டேன். இனி நமக்கு இருக்கிறது 4 பிள்ளைங்க தான். அவங்கிட்ட என்னடி பேச்சு? வா உள்ள. அம்மா யோ சுந்தரவதனம், என்ன இந்த உலகத்துல அப்பாவுக்கு மிஞ்சின சக்தியே இல்லைன்னு நினைச்சு வந்தா நான் என்னைய புள்ள இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும்? தள்ளு. யோ சுந்தரவதனம், வெளியே வாயா. யோ வெளியே வந்து எனக்கு பதில் சொல்லியா. இத்தனை வருஷம் அப்பா அம்மா எடுத்து பேசுறவரு இப்படி பேசிட்டாரு. காதல்னு வந்துட்டா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானப்பா. நீங்க இப்ப வெளியில போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். உட்காருங்க. இப்ப கூட எடுத்து சொல்லி இவளையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கதான் வந்தேன். அதை புரிஞ்சுக்காத உங்க துரு பிடிச்ச கௌரவத்தால பெத்த புள்ளிய இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. நான் உனக்கு புள்ளையா இல்லைன்னா பரவாயில்லையா? நீ நல்ல மனுஷனாரியா? ஏய் இளங்கோ, உனக்கு இவ்வளவு மரியாதை. முதல்ல இங்க இருந்து போடா. இங்க ரெண்டு கொல்றடா. வாடா 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 டேய் வாடா வா வாடா வாடா. இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு என்னைய அடிக்க வரியா? ரொம்ப பேசலாம். வேண்டாங்க, அவனுக்கு புத்தி கெட்டு போச்சுங்க. அவன் எவ்வளவு நேரம் கத்துறாலும் கத்திட்டு போகட்டுங்க. சொன்ன கேளு. ஏதாவது பேசுற இங்க வெட்டிங்க உன்னை. வேண்டாங்க. அவரை விடுமா. எனக்கு ஒரு முடிவு தெரியாம இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். டேய் கடைசியா நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த ஊரே உங்க அப்பா முன்னாடி கை கட்டி நின்னு தானே பாத்திருக்கேன். ஆனா நீ ஒருத்தன் தானே கை நீட்டி பேசியிருக்க. அப்பவே உன் கையை வெட்டி இருக்கணும்டா. அம்மா, பக்குவப்படாத வயசுல ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்தா அது தப்புதான். ஆனா என் கல்யாணத்துக்கு பொண்ணுங்களோட போட்டோவை காட்டி உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ நீயே முடிவு பண்ணிக்கிட்டான்னு எனக்கு முழு உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இதை முட்டாள்தனமா எதிர்க்கிறீங்களே ஏன்? இவ உங்க ஜாதிக்கார பொண்ணாவோ நீங்க எதிர்பார்க்கிற ஜமீன் அந்தஸ்தோட இல்லன்னு தானே உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கல? ஒரு பொண்ணும் பையனும் விரும்புறதுக்கு அந்தஸ்து முக்கியமே இல்லப்பா, மனசுக்கு பிடிச்சிருக்கணும். அதான் உங்களுக்கு மனசே இல்லையே. என்னடா மனசு பாத்துக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நீ தான் தலைப்புல. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்போ செத்து போயிட்டான். அவன் நின்ன இடத்த தள்ளி ஊத்தி கழுவிடா. ஓஹோ, உங்களுக்கு காதல் பிடிக்கலங்கிறதுக்காக காதலிக்கிறவங்க அத்தனை பெரிய சாகடிக்க துடிக்கிறீங்களே. நீங்க நின்ன இடத்த என்னத்தை ஊத்தி கழுவுறது? இப்ப கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. காதலிக்கிற அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டு கடைசியா ஒரே ஒரு ஆணும் பொண்ணு மட்டும் இருந்தா கூட அவங்களுக்கும் காதல் வரும். அவங்களும் காதலிப்பாங்க. அந்த காதலை எந்த சட்டத்தாலையும் தடுக்க முடியாது, சமுதாயத்தாலையும் தடுக்க முடியாது. அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நீ போயிட்டு வர, நான் வரேன். நீ போ, நான் வரேன்.
இங்க பாருடா, ஒரே நாள சோள பயிர் மாதிரி வாடி கிடக்குறாங்களேடா. வெளிய ஊரே நின்று அழுதுட்டு இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் யாரு ஆறுதல் சொல்ல போறா? யாரு? மச்சானே உலகம்னு வாழ்ந்துச்சடா எங்க அக்கா. 2 பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டுட்டேடா மாப்பிள்ள. மாமா, இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியாது மாமா. அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைப்பாங்க தானே அப்படி பேசுன. இப்படி 2 பேரும் பாவத்தை என் மேல போட்டு போயிட்டாங்களா மாமா? எனக்கு சந்தியாதான் முக்கியம் நினைச்சிருந்தா நான் அவளை கூப்பிட்டு எங்கேயாவது போயிருப்பேன். நாமெல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அத புரிஞ்சுக்காம இனிமே இவங்களுக்கெல்லாம் அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான் மாமா. மாப்பிள்ள, உனக்குள்ள இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் நான் புரிஞ்சுக்காம போயிடுறேன் மாப்பிள்ள. பாரதி, புகழந்தி, செல்வி, கவிதா, எல்லாரும் வாங்க. இங்க பாருங்க, இனிமே நீங்க யாரும் அழக்கூடாது. உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன். அழக்கூடாது பாரதி, அழக்கூடாது பாரதி. ஏய், இங்க பாரு, அழக்கூடாது. உங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன். மாப்பிள்ளை இப்பதான் குடும்பத்தோட சேர்ந்துருக்கிறான். மறுபடியும் அந்த குருக்கள் பொண்ணோட சேராம இருக்கணும்னா அந்த குருக்கள் குடும்பத்தையே இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும். ஆளுங்கெல்லாம் கீழே இருக்காங்கல்ல, அடிச்சு நொறுக்க சொல்லிடுவோம். முதல்ல அதை செய்வோம். உங்களுக்கு எல்லாம் தெய்வமா அந்த மச்சானே போயிட்டாரு. அப்புறம் இந்த ஊருக்கு கோயில் எதுக்கு, குருக்கள் எதுக்கு? அந்த கோயிலை இழுத்து மூடுங்க. அந்த குருக்கள் வீட்டை அடிச்சு நொறுக்குங்க. நிலவில்லாம போனா வான அழகிழந்துடாது. ஆனா சூரியன் இல்லாம போனா உலகமே களை இழந்துடும். உன்னை தீ வச்சு கொளுத்திருந்தா நீ மட்டும்தான் செத்திருப்ப. உனக்காக 10 பேர் பரிதாபப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்ப ஊரே செத்து போன மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போற? மாமா, பெத்தவா செஞ்ச பாவம் புள்ளைங்க சேரும் பாக்க. இப்ப நீ செஞ்ச பாவம் என்ன ஊர் ஜனங்க முகத்துல முடிக்க முடியாம பண்ணிடுச்சு. சந்தியா, என்ன பண்ணுவேன்? என்ன மாமா, ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து அழுதுன்னு இருக்கு. நான் ஊருக்கு போயிட்டு கல்யாணத்தை நல்லபடியா பேசி முடிவு பண்ணிட்டு சந்தோஷமா திரும்பி வந்திருக்கேன். ஏன் இப்படி அழுதுன்னு இருக்கேன்? நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு அழுக வந்துடும். நீங்க என்ன நடக்குது? உன்னாலதான் இந்த ஊர்ல ஒரு பெரிய குடும்பமே அழிஞ்சு போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த ஊர்ல இருக்கவே கூடாது. கோயிலே இழுத்து மூடியாச்சு. குருக்கள் இன்னும் உனக்கு நடக்க வேணாம். வாடா மாப்பிள்ளை, இப்ப வந்தியடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தா பண்ணையார் குடும்பமே வாழ்ந்துருக்கு மேடா. வாடா. மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு கிட்ட வந்தீங்க தொலைச்சிருவேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன பண்ணா? காட்டு பசங்களா, உங்களுக்கு அறிவு இல்ல? எவ்வளவு கிட்ட வந்தீங்க தோலை உடிச்சிருவேன். வாங்கடா வாங்க, என்ன பாக்குறீங்க? அவனுக்காவது தைரியம் வந்தா இவனை தொட்டு பாருங்கடா. விடுங்க மாமா, விடுங்க. சொன்னா கேளுங்க மாமா, விடுங்க. மாமா, அவங்க ஊருக்கு போறதா நல்லது. எங்க அம்மா செத்து
உயிர் மேல ஆசை இல்லாதவங்க கிட்ட வாங்கடா. வாங்க வாங்கடா வாங்க. மாமா விடுங்க சொல்றத கேளு. ஊரே போச்சு கிடக்குது. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விட்டு ஒதுக்கிடு மாப்ள. சொல்றல வேணாம். விட்டுங்க மாமா விடுங்க. டேய் உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையாடா? பொண்ணு கிட்ட உங்க வீரத்தை காமிக்கிறீங்களே. கிட்ட வாடா. சந்தியா மாமா விடுங்க மாமா. ஏய் விடுங்க. சொல்றல விடுங்க. யாரா சந்தியா அப்பா கருத்து உங்களுக்கு தாண்டாண்டா. என் சொல்லுக்கு கட்டுப்படுவீங்களா மாட்டீங்களா? கை கட்டி வாய்ப்பத்திய பழகி போச்சுடா உங்களுக்கு. சொந்தமா யோசிக்கவும் சுதந்திரமா கருத்து சொல்லவும் பழகிக்கிங்கடா. காதலிக்கிறதுக்கு ஒரு அழகான பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொந்தத்திலே வசதியா ஒரு பொண்ணையும் தேடாம மனைவியாவதா காதலியாவதான்னு உறுதியா இருக்கனே. நான் செஞ்சது தப்பா இல்ல? காதலிக்கிறப்ப கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதியா ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடிச்ச வயனையும் தேடாம கடைசி வரைக்கும் நான் தானும் உறுதியா இருக்காளே, அது அவ செஞ்ச தப்பா? செத்து போனவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு உயிரோட இருக்கிறவங்களை சாகடிக்க துடிக்கிறீங்களே. உயிரோட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் என் வாழ்க்கை. சந்தியா உங்களால நாங்க பட்ட அவமானம் போது எங்க மானம் போச்சு, எங்க மரியாதை போச்சு. எங்களை உசுரோட விட்டுடுங்க. நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். சந்தியா இதான் முடிவா? இத்தனை பேரோட எதிர்ப்பை தாண்டி நாம ஒண்ணு சேர்றதுக்கு நாம என்ன உடம்பு சுகத்துக்காகவா நேசிச்சோம்? மனசு ரெண்டும் ஒண்ணு சேராம உடம்பு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடம்பு ரெண்டும் ஒண்ணு சேராம மனசு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நாம வாழ்ந்து காட்டுவோம். உங்களுக்கு தம்பி தங்கச்சி ஊர் ஒருவனு நிறைய பொறுப்பு இருக்கு. நீங்க அவனுக்காக வாழுங்க. நான் உங்களை நினைச்சுட்டே வாழ்ந்துருவேன். நான் போறேன்.